அவர்களே, அன்பினை உறுதி செய்ய ஆணிதனை சிலுவையிலே அன்பாக ஏற்றுக்கொண்டு மரணத்தை வென்ற மன்னவர் இயேசுவின் மகிமையான நாமத்தில் மகிழ்ச்சியான மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். பிறந்ததாலே மரிக்கின்ற மனுக்குலத்தை மீட்பதற்காய் மரிப்பதற்காகவே பிறந்தார் மகிமையின் தேவன் இயேசு. வாழ்விழந்த மனுக்குலத்தை வாழ வைக்க வல்லமையில் பெரிய தேவன் புல்லனைக்கு இறங்கி வந்தார். எரேமியா 10:6 இதை பார்க்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர் சாவை ஏற்க வந்தார். கொலேசியர் 1:15 பார்க்கிறோம். அவர் விண்ணவராக இயேசு மன்னகத்தை நாடி வந்தார். சிங்காசனத்துக்கு சொந்தக்காரர் சிலுவையை ஏற்க வந்தார். கிரீடத்துக்குரியவர் முள்முடி சூட்டப்பட்டார். மகிமையின் தேவன் மரத்திலே தூக்கப்பட்டார். மன்னவர் இயேசு மாசுபடுத்தப்பட்டார். விடுதலை நாயகன் விழாவிலே குத்தப்பட்டார். பரலோக தேவன் பரியாசம் பண்ணப்பட்டார். வானாதி வானவர் வசைமொழி கேட்டார். கத்தாதி கத்தர் கசையடிப்பட்டார். கருணை மிக்கவர் கன்னத்தில் அறியப்பட்டார். அழகு மிக்கவர் அந்த கேடானார். ஐஸ்வர்ய சம்பந்தர் ஏழை கோலமானார். நமக்கு பதிலாக மரணத்தை தமக்கு தாமே ஏற்றார் என்பதை எபேசியர் 5:2 பார்க்கிறோம். சர்வ வல்லவர் சாபமான மரணத்தை சந்தோஷமாய் ருசித்தார். கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம். பரம தேவன் பாவமான மரணத்துக்கு பங்கானார். அன்பர் இயேசு அவமானமான மரணத்தை இன்பமாய் ஏற்றார். உன்னத தேவன் உபத்திரமான மரணத்துக்கு தன்னை உட்படுத்தினார். அநேக வசனங்களை நாம் சிலுவையின் தியான கூட்டங்களிலே நாம் தியானித்திருப்போம். ஆனால் நம் தேவன் இப்பொழுது எப்படியாக காணப்படுகிறார்? அவர் மரித்தார், தாம் சொன்னபடியே மரணத்தை வென்றார். மத்தேயு 28:6 பார்க்கிறோம். உயிரோடு இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:18 இயேசு அற்புதம் செய்கிறவராய் சுற்றி திறந்தபோது அநேக சொற்பொழிகளை அவர் சொல்லியிருக்கிறார். இங்க மரணத்தை வென்றவரின் மனுக்குலத்திற்காக மொழிந்த வாழ்வளிக்கும் வார்த்தைகளை நாம் இந்த வேளையில நாம் பார்ப்போம். இயேசு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என அறிக்கையிடுகிறார். வெளிப்படுத்தல் 1:18 உன்னதர் இயேசு ஊழியத்தை நிறைவேற்றிய நாட்களில் நான் மரிப்பேன், ஆனாலும் மரணத்தை ஜெயிப்பேன் என்று மத்தேயு 17:9 நாம் வாசிக்கிறோம். மரித்தும் வாழ்கின்றார் பலர், ஆனால் மரித்தே வாழ்கின்றார் சிலர். ஜெயிப்பேன் என்பதை மறந்து மரணத்தையே நினைவாக்கி நிகழ்காலத்தை தொலைத்துவிட்டு எதிர்காலத்தை விற்று கொண்டிருந்தார்கள் சீடர்கள். ஆனால் எதிரிகளோ இயேசுவின் உயிர்த்தெழுதலை எதிர்நோக்கியே இருந்தார்கள். மத்தேயு 27:63 இதற்கு சாட்சியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இன்னும் இதுதானே இழிவான நிலை? தொட்டு தூக்கி எடுத்தவரை விட்டு பிரிந்து கெட்டுப்போய் வாழ்வில் பட்டு போனவர்கள் பலர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்கள் பூட்டியிருந்த அறைக்குள் பிரவேசித்தார். அந்த இயேசு கல்லை புரட்டாமல், கல்லறையை திறக்காமல் வெளியே வந்திருக்கலாமே, பின்ன ஏன் திறக்க வேண்டும்? நீங்களும் நானும் உள்ளே பிரவேசிக்கும்படியாய், கண்டு விசுவாசிக்கும்படியால் நித்தியத்தை நிம்மதியாய் மட்டும் நினைப்பவர்கள் மத்தியிலே நித்தியத்திற்கு நிரந்தரமாய் வழி திறக்கவே கல்லறை திறக்கப்பட்டது. பிளவை ஏற்படுத்தி பிழைப்பு நடத்தும் பேதையர்கள் மத்தியிலே பிரியமான பிள்ளையாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காகவே பிரிவினையின் கல் புரட்டப்பட்டது. இருள் உள்ள இடத்தில் இச்சையை நிறைவேற்ற துடிக்கும் கொச்சை மனம் படைத்தோர் மத்தியிலே வெளிச்சமாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காகவே கல்லறை மூடியிருந்த முத்திரையிட்ட கல் புரட்டப்பட்டது. பகைமை மாற வேண்டும் என்பதற்காகவே மன்னர் இயேசு மறைந்த கல் அகற்றப்பட்டது. நித்தியத்தில் நிறந்த வாழ்வுக்கு வழிவகுக்க நீசர்கள் நேசரை அடைத்த கல்
புரட்டப்பட்டது. நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றிடவே இயேசுவை சந்திக்கும் வழியை அடைத்த கல் அகற்றப்பட்டது. கல்லறைக்குள் பிரவேசித்த பேதுரு கண்டது பிரேத சீலைகள். மரியாள் தேவ தூதர்களை கண்டாள். நீ யாரை காண்கிறாய் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். உயிர்த்த இயேசுவின் காயத்தை கண்டு கைகளால் நான் தொட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்ன தோமா அவனுடைய ஐயத்தை போக்கவே அன்று அந்த கல் புரட்டப்பட்டது. காயத்தையே காட்டி அவர் அந்த வேளையிலே தோமாவின் அவ்விசுவாசத்தை அவர் நீக்குவதற்காக அந்த கல் புரட்டப்பட்டது. நீ தரிசித்து நடக்கிறாயோ, விசுவாசத்தில் நடக்கிறாயோ? நாம் விசுவாசத்தில் நடக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பவுல் 2 கொரிந்தியரில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் எழுதியிருக்காங்க. அன்பானவர்களே, நம் நிலை என்ன? இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம் உறக்கத்தை கலைக்கட்டும். நாம் எதுவரை இப்படி தூங்கிக் கொண்டிருப்போம்? நம்முடைய சோம்பலிலே நாம் காணப்பட்டு கொண்டிருப்போம். சோம்பல்கள் முறிக்க வேண்டும். இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம் பயத்தை போக்க வேண்டும். அவர் அந்த வேளையில் ஸ்திரீயை பார்த்து சொன்னாரே, பயப்படாதே என்று. அதுபோல நம்மை பார்த்து இந்த வேளையில் சொல்லுகிறார், நம் பயம் போக வேண்டும். உள்ளத்தில் காணப்படுகிற அநேக காரியங்கள் போக்குவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக உயிர்த்தெழுந்தார். உணர்வடையத்தக்கதாக அவர் உயிர்த்தெழுந்தார். நம் மன கண்களை திறக்கும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார். எல்லாவற்றையும் அவர் நமக்காக ஒரு பரிபூர்ணம் அடைவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் உதவியுடனே நாம் எந்த பாதையாய் இருந்தாலும், அது கரடு முரடான பாதையாய் இருந்தாலும், கர்த்தர் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் அவர் மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி 3.5 ஆண்டுகள் செய்த ஊழியத்தின் மூலமாக தேவ திட்டத்தை அவர் நிறைவேற்றினாரோ, நாமும் கூட அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த அநேக கட்டளைகள், பிரமாணங்கள் இருக்கிறது. ஆனால் பிரதானமானது அன்புதான். நான் அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மரியாள் எப்படி தேடின மரியாளுக்கு தேவன் வெளிப்பட்டார். அப்படியாக நாம் தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவள் மட்டுமல்லாமல் அறிவிக்கிறவளாய் காணப்பட்டால், அறிவிக்கும் மரியாளுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல வாழ்க என்று அவளை பார்த்து சொல்றாங்க. அவள் அதிக பணிந்து கொள்ளுகிற மரியாளாக நாம் காண வேண்டும். முதலாவது தேடுகிற மரியாள், இரண்டாவது வாழ்த்து செய்தியை அறிவிக்கும் மரியாளாக அவன் திகழ்கிறாள். மூன்றாவதாக அவள் பணிந்து கொண்ட மரியாள் அவளுக்கு காணப்பட்ட பயத்தை போக்கும் தேவனாக அந்த இடத்துல காணப்படுறாங்க. நாம் தேவனுக்கு தாகம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். உயிர்த்தெழுதலின் நாட்களிலே நாம் இந்த வலையில் நம் தாகம் ஆத்துமா தாகமாக மாற வேண்டும். ஆத்துமா தாகத்தோடு காணப்படும் போது கர்த்தர் அவருடைய உயிர்த்தெழுதின வல்லமையை உனக்கு கொடுப்பார். அந்த வல்லமை நிமித்தமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நமக்கு உதவி செய்வார். அநேக காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்க எதற்காக? அவிசுவாசம் என்ற ஒரு திரை நமக்குள்ளாக காணப்படுகிறது. விசுவாசித்து நாம் வாழ்வை வாழ வேண்டும். அவருடைய கூடவே இருந்தார்கள் சீஷர்கள். ஆனாலும் அவர்கள் கண்ணார பார்த்தார்கள் அற்புதங்களை. அவர் ஆனாலும் விசுவாசிக்கவில்லை. அப்படியாக தேவன் உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது உடனடியாக அந்த அபிஷேகம் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவர்கள் ஒன்று கூடி ஒரு மனதோடு அவர்கள் ஜபத்தில் தரித்திருந்தார்கள். அவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்த அனுபவம் உள்ளவர்களாய் காணப்படும் போது தான் பெந்தகோஸ்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பெருங்காற்றாக அக்கினியின் நாவாக அவர் வந்து அமர்ந்தார். அதன் மூலமாக அந்நிய பாஷைகளை பேசும்படியாக கர்த்தர் அந்த 120 பேரை அவர் தெரிந்து கொண்டவராய் காணப்பட்டார். பேதையாய் காணப்பட்ட பேதுரு, மறுதளித்த பேதுரு, அந்த இடத்துல எந்த இடத்துல தேவனை நான் அறியேன் என்று சொன்னாரோ அதே இடத்துல ஜீவாதிபதியை சிலுவையை அறியும்படியாக காணப்பட்டீர்கள் என்று
யூதர்களை பார்த்து தைரியமாய் பேசினான். அதன் மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் அந்த இடத்துல நிறைவேறினது. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். நாமும் கூட அபிஷேகத்தோடு பரிசுத்த ஆவியானவரை நாம் கனப்படுத்துவோமாக. ஒரு விசை நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இதோ இந்த வேளையில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அநேக காரியங்களை நாங்கள் தகப்பனே உடைய வேதத்திலிருந்து அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே, உம்மை தவிர இந்த உலகத்தில் யாரும் உயிர் தெழுதலை ஆண்டவரே கண்டதில்லை அப்பா. நீங்கள் ஆண்டவரை உயிரடைய செய்திருக்கீங்க, மரித்தவர்களை உயிரடைய செய்திருக்கீங்க. ஆனால் அவர்களுக்கும் உமக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. நீரே சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவன், எங்களுக்காக பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கீங்கப்பா. ஆண்டவரை எங்களை தகப்பன உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உயிர் தேடுதல் நாளில் ஆண்டவரை நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நீங்கள் எப்படியாக காணப்பட்டீர் ஆண்டவரே, விவரிக்க வார்த்தை இல்லை அப்பா. ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை வழி நடத்துவீராக. எல்லாவற்றும் பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.